பிரியமானவர்களே, நல்லா இருக்கீங்களா? உங்க குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்குதா? மகிழ்ச்சி இருக்குதா? வீட்டுல என்ன நடக்குது? குடும்பத்துல என்ன நடக்குது? அதை கவனமா பாக்குறீங்களா? உங்களை பற்றி மட்டும்தான் பாக்குறீங்களா? ஆண்டவர் உங்களை பற்றி மட்டும் பார்க்க மாட்டார், அவர் குடும்பத்தையே பார்ப்பார். ஏன்னா அவர் சொல்றாருல, நீ கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டார ரட்சிக்கப்படுவீங்க. அப்ப இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. அப்போ குடும்பத்துக்கே ரட்சிப்பு, குடும்பத்துக்கே மகிழ்ச்சி. உங்க குடும்பத்தின் மேல ஆண்டவர் ரொம்ப அக்கறையா இருக்கிறார். இந்த நாள் என்ன தெரியுமா? வேர்ல்டு ஃபேமிலி டே, உலக குடும்ப தினம். குடும்பத்துக்குன்னே ஒரு தினத்தை நியமிச்சிருக்கிறாங்க. அப்படி குடும்பத்தை குறித்து ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். 22ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்துல, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு உடைய குடும்பமே கர்த்தருடைய குடும்பமா மாறும். சந்ததி சந்ததியாய் கிறிஸ்துவின் சந்ததி எனப்படும். அதான் ஒரு பெரிய மேன்மை, சந்தோஷம். சரியா? இப்போ ஜெபிக்கிறீர்கள், ஆண்டவரே என்னை ரட்சித்து உம்முடைய சந்ததியாக்கி நீர், என் குடும்பமே உங்களுடைய சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததிக்குள்ள நாங்கள் வந்துட்டோம். தலைமுறை தலைமுறையாய், சந்ததி சந்ததியாய் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்ந்திருக்கும்படி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இயேசுவை அறிந்து கொள்ளணும், இயேசுவை பின்பற்றணும், நாங்கள் இயேசுவின் சந்ததியான ஒரு வாழ்க்கை வாழணும். அந்த ஆசீர்வாதம் என் சந்ததிக்கு உண்டாகட்டும். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தலைமுறை தலைமுறையாய் தொடரட்டும். அப்படியே சந்ததியை நீர் ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.